வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம மகாபெரிவா அருள்வாக்கை தெரிந்து கொள்ளலாம். காரியமும் எண்ணமும் சம்பந்தம் உள்ளவை. காரியமும் எண்ணமும் நெருங்கின சம்பந்தம் உள்ளவை. காரியமே இல்லாமல் உட்காருகிறேன் என ஆரம்பித்தால் அப்போது மனசில் இல்லாத கெட்ட எண்ணங்கள் எல்லாம் படையெடுத்து வரும். இங்கிலீஷில் கூட வேலையில்லாத சித்தம் சைத்தானின் பட்டடை என்று ஒரு பழமொழி உண்டு. ஆகவேதான் சித்தம் நின்று அத்வைத ஞானம் சித்திக்க வேண்டுமானால் அதற்கு முன் அந்த சித்தம் சுத்தப்பட வேண்டும். ஆரம்பத்தில் கர்மாக்களினாலேயே இந்த சித்த சுத்திக்கு வழி பண்ணிக்கொள்ள முடியும் என்பதால்தான் ஆச்சாரியால் வேத கர்மாக்களை நிலைநாட்டினார். பாப சிந்தனைகளை போக்குகிற புண்ணிய சிந்தனை தான் பரோபகாரம், சேவா மனப்பான்மை, தியாகம் எல்லாம் பொதுவாக அன்பு என்று சொல்லலாம். இந்த அன்பை சகல ஜீவ ஜட பிரபஞ்சத்துக்கும் மூலமான பரமாத்மாவிடம் திருப்பி விடுவதுதான் பக்தி. நமக்கு அந்த பரமாத்மாவே ஆதாரமாகையால் அதனிடம் மனசை திருப்ப பழகினால் சுலபமாக அது அங்கே ஈடுபட்டு நிற்கிறது. பாப சிந்தனையே இல்லாமல் போய் ஏற்கனவே ஜன்மாதரங்களாக ஏற்றிக்கொண்டிருந்த பாப வாசனைகளும் பகவன் ஸ்மரணத்தினால் கரைந்து கரைந்து மனசானது பரமாத்மா ஒன்றையே கெட்டியாக பிடித்து கொள்கிற ஐகாக்கிரிய நிலை லபிக்கிறது. மனசு அடியோடு இல்லாமல் போவதற்கு முந்தியபடி இப்படி ஒன்றை மட்டும் மனசால் பிடித்து கொள்வதுதான். 1000 கோடி வழியில் பாய்ந்து கொண்டிருந்த மனசு கடைசியில் ஒன்றையே பிடித்து கொண்டு அப்புறம் அதிலேயே தோய்ந்து கரைந்து போய்விட்டதால் முடிந்த முடிவில் சாஸ்வத பேரானந்த ஆத்மா ஒன்றுதான் நிற்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகா பெரியவா சரணம். இது மகா பெரியவா அருள்வாக்கு. இது தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.